ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்கள் ஃபோனில் சிக்னலே இல்லை. ஸோ டிவியை போட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் எமர்ஜென்சி அலர்ட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. வெளியே போய் பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லாக ஒரேஞ்ச் கலரில் மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இப்படி சந்தர்ப்பத்தில் சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே சிட்டிஸ் எல்லாம் அழிஞ்சு போகுது, கம்யூனிகேஷன் எல்லாம் கலப்ஸ் ஆகுது, முழு உலகமுமே சிதறி போகுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாரோட மனசுலையுமே இருக்கும். இந்த உலகத்துல எங்கேயாவது சேஃபான ஒரு பிளேஸ் இருக்கா? அப்படியும் இல்லைன்னா இது ஹியூமனிட்டியோட ஒரு முடிவா இருக்குமா, அழிவா இருக்குமான்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட நியூக்ளியர் வார் நடக்கிறப்ப இந்த உலகத்துல எந்தெந்த கண்ட்ரிஸ் சர்வை பண்ணும், அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூக்ளியர் வார் அப்படின்னா வெடிப்பு மட்டும் கிடையாது. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குண்டு வெடிச்சா தான் டேஞ்சர்னு சொல்லி. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அதுக்கப்புறமா தான் மிகப்பெரிய ஆபத்தே ஆரம்பமாகுது. முதலாவது பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். இந்த குண்டு வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல காற்று, மண், தண்ணீர் இது எல்லாமே விஷமாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல இருந்தால் உடம்புக்கு கடுமையான பாதிப்பு வரும், நோய்கள் வரும், நீண்ட நாளைக்கு உயிருக்கு ஆபத்தும் வரும். அதுக்கப்புறமா நியூக்ளியர் விண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வெடிச்சதுக்கு அப்புறமா வானத்துக்கு நிறைய புகை போகும். ஸோ அந்த புகை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை மறைக்கும். அதனாலே உலகம் முழுக்க குளிர் அதிகமாகும், அதே சமயம் வெளிச்சம் குறையும். அதுக்கப்புறமா ஃபுட் ஷார்ட்டேஜ். ஸோ வெயில் சரியாக வராததால் பயிர்கள் எதுவுமே வளராது, அதனாலே உணவு கிடைக்காது, மக்கள் பட்னியாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா கிளைமேட் சேஞ்ச். இந்த வெடிப்பு, புகை, கதிர்வீச்சு இது எல்லாமே சேர்ந்து இயற்கை முழுக்க முழுக்க மாறிடும். மழை வராமல் போகலாம், இல்லைன்னா அதிகமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கலாம். ஸோ இதனால் உயிர் பிழைக்கணும்னா குண்டு வெடிச்ச இடத்துல இருந்து தப்பிச்சா மட்டும் போதாது, அதுக்கப்புறமா வரக்கூடிய கதிர்வீச்சு, குளிர், உணவு இல்லாமல் கஷ்டப்படுறது இது எல்லாத்தையுமே கடக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த எல்லா பிரச்சனைகளுமே கடந்து இருக்கக்கூடிய சில சேஃபான பிளேசஸ் எதுன்னு பார்க்குறப்ப அதில் முதலாவது இடத்துல வாரது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. ஸோ இந்த நாடு உலகத்திலே கொஞ்சம் தொலைவான இடத்துல தான் இருக்குது. அதாவது பெரிய சக்தி நாடுகளில் இருந்து அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இதனால இந்த நாட்டை நேரடியாக தாக்க வாய்ப்பு ரொம்பவுமே குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் விவசாயம் நல்லா நடக்குது, மக்களோட எண்ணிக்கையுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய உணவு வளங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ வெளியில இருந்து உதவி கிடைக்காமலுமே அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை எப்பயும் போல கண்டினியூ பண்ணிட்டு போக முடியும். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா. இந்த நாடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெரியது. ஆனால் இந்த நாட்டில் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்க மாட்டாங்க. அதாவது வேறு வேறு இடங்கள்ல தான் அவங்க பரவி இருப்பாங்க. ஸோ இதனால என்ன யூஸ்னா, ஒரு இடத்துக்கு ஆபத்து வந்தாலுமே மற்ற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் உணவு வளங்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது, இயற்கை வளங்களுமே நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு சில பெரிய நகரங்கள் எல்லாம் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனாலுமே இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப முழு நாடும் அழிஞ்சிடாது. சில பகுதிகள் உயிர் பிழைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த நாட்டுக்குள்ள. அதுக்கப்புறமா ஐஸ்லாந்து. இது ஒரு சின்ன தீவு நாடு. அதாவது எல்லா பக்கமுமே கடலாலத்தும் சூழப்பட்டு இருக்கும். இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. அது என்னன்னா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய சூடு மூலமா மின்சாரத்தை உருவாக்குறாங்க. அதாவது மற்ற நாடுகள்ல இருந்து எரிபொருள் வாங்கணும் இவங்களுக்கு ஒரு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம தண்ணீர் ரொம்பவுமே சுத்தமா கிடைக்கும், மக்களோட எண்ணிக்கையுமே குறைவா இருக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாடு ரொம்ப தனியா இருக்குது. அதனாலே பெரிய போர் நேரத்துல இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு ரொம்பவுமே குறைவா தான் இருக்குது. ஸோ வெளியில இருந்து உதவி கிடைக்காம கூட அந்த நாட்டில் இருந்து வாழ முடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து பார்க்கலாம். இந்த நாடுமே ரொம்பவுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்குது. எப்படின்னா, இவங்களோட தரைக்கு கீழே பாதுகாப்பான அறைகள் எல்லாம் இருக்குது. அதாவது அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆபத்து வந்தாலுமே மக்கள் கீழே போய் மறைஞ்சு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்களுக்கு இந்த அணு தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தயார் நிலையில தான் இருக்குது. ஸோ இதனால என்ன நடக்குன்னா, திடீர்னு ஆபத்து வந்தாலுமே மக்களுடனே பாதுகாப்பான இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால இந்த நாடு மற்ற நாடுகளை விட முன்னதாகவே தயாராக இருக்குது. பட் ஓவராலாக நம்ம இப்படி சில நாடுகளை சொன்னாலுமே இதெல்லாம் ஜஸ்ட் தியரியா மட்டும்தான் இருக்குது. ரியாலிட்டி செக் என்னன்னா, இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகினா ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா காற்றுல ட்ராவல் ஆகும், அண்ட் குளோபல் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும், அண்ட் அக்ரிகல்ச்சர் கொலாப்ஸ் ஆகும். அதாவது சேஃபான கண்ட்ரிஸ் கூட இன்டிரெக்டாக பாதிக்கப்படலாம். ஸோ ஆக்சுவலான ஆன்சர் என்னன்னா, பர்ஃபெக்ட்லி சேஃபான கண்ட்ரின்னு சொல்லி
கரெக்டாக சொல்கிறதுக்கே எந்த கண்ட்ரியுமே கிடையாது. சில பிளேசஸ் மேபி சர்வை பண்ணலாம், பட் 100 விதமாக சேஃபான பிளேஸ் இருக்குதா இந்த உலகத்துலன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ, இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ காய்ஸ், மூவியில் காட்டுற மாதிரி இது ஈஸியான சர்வைவலாக இருக்காது. ரியல் லைஃப்பில் நியூக்ளியர் வார்னா என்டையர் ஹியூமனிட்டிக்குமே மிகப்பெரிய த்ரெட்டாக தான் இருக்கும். ஸோ நாம் யார் சர்வை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான யுத்தம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் இதை பற்றி என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.